கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அங்கே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். பழைய வாசலை பெசகியாவின் மகனான யோய்தாவும் மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். இப்படி அவர்கள் எரித்து போடப்பட்டிருந்த வாசல்களை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் பக்கத்திலே, அதாவது பழைய வாசல் பக்கத்திலே இருக்கிற கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஆண்டவர் கிரியை செய்து இப்படி ஒவ்வொரு வாசலாக பழுது பார்த்து கட்டுகிறார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் இடிக்கப்படாமல் விட்டிருந்தது. எருசலேமின் மதில்களையும் அந்த மதில்களை சுற்றியும் 12 இடங்களில் வாசல்கள், அதில் கதவுகள், பூட்டுகள், தாழ்பால்கள் எல்லாம் போட்டிருந்தார்கள். அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா என்பவன் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டிற்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அதன் அருகே ஆசாப் நேயாவின் குமாரன் அத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். எருசலேமின் மதில்களில் இருந்த 12 வாசல்களும் எருசலேமுக்கும் அதிலுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கும் பாதுகாப்பான அரணாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் சுற்றிலும் இருக்கிற அந்நிய மக்கள் இவைகளை பொறாமையினாலே இடித்து போட்டு சுட்டெரித்து போட்டு விட்டார்கள். அதனால் அந்த இடங்கள் பாழாய் கிடந்தது. இதை ஆண்டவர் நெகேமியாவுக்கு கேள்விப்படச் செய்தார். இப்படித்தான் தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருந்தது. இவர்கள் வீட்டிற்கு எதிராக ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பமும் இருந்தது. ஆனாலும் 2 குடும்பங்களும் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போக்கும் வரத்துமாய் இருப்பார்கள், அன்பாயும் இருப்பார்கள். வீட்டில் அன்பாய் இருப்பார்களே தவிர தனிப்பட்ட காரியங்களில் தலையிட மாட்டார்கள். இப்படி இருக்கும்போது அந்த இயேசுவை அறியாத குடும்ப தலைவிக்கு புற்றுநோய் வந்தது. அதனால் அந்த வீட்டில் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து விட்டது. வீட்டில் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர் முகத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் தேவனை நேசிக்கிற இந்த குடும்பம் அந்த வீட்டிற்கு சென்றது. என்னாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த குடும்பம் இன்றைக்கு கண்ணீரோடு இருப்பதை பார்த்ததும் இவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இவர்கள் ஒன்று மட்டும் கூறிவிட்டு வந்தார்கள். இயேசுவை தேடுகிற பொழுது, இயேசுவிடம் இந்த வியாதி இருக்கிறது, ஆனால் இதை மனிதனால் சுமக்க முடியாது. ஆண்டவரே, நீர் சுகமாக்கினால் நாங்கள் குடும்பமாக உம்மிடம் வந்து விடுவோம் என்று ஆண்டவரிடம் கூறி ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள், அப்படியானால் நீங்களும் எங்களுடன் சேர்ந்து ஜெபியுங்கள் என்று கேட்டார்கள். ஆகவே உடனே அவர்கள் வீட்டிலேயே 2 குடும்பமும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். இப்படி அடிக்கடி ஜெபித்து அந்த வியாதியே இல்லாமல் போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நமக்கு எதிரான வீட்டில் உள்ளவர்களிடம் எப்படி அன்பாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு எருசலேம் மதிலை சுற்றிலும் அதற்கு எதிராக இருந்தவர்கள் தன் வீட்டிற்கு எதிரே இருந்த மதில்களை பழுது பார்த்து கட்டினார்கள். இந்த குடும்பம் தேவனை நேசிக்கிற குடும்பம் தன் வீட்டிற்கு எதிரான குடும்பத்தை நேசித்து அங்கே இருக்கிற குறைகளை ஆண்டவரிடம் சொல்லி தங்களுக்கு எதிரான அந்த வீடு கட்டப்பட்டது. இதை போல நாமும் நமது வீடு கட்டப்படுவது மாத்திரமல்ல, நமக்கு எதிரான வீடுகளிலும் நமக்கு அருகானவர்களில் இருக்கிறவர்களிலும் தேவனிடம் அவர்களுடைய சிக்கலையெல்லாம் சொல்லி ஆண்டவரிடம் அவர்கள் வீடு கட்டப்பட உதவி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வீடு கட்டப்படுவது மாத்திரமல்ல, தங்களுக்கு எதிர் வீட்டையும் கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்ப உதவி செய்தர்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.